அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக மணிக்கு 1000 ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமானது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த ஜாபை பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஆள். மணிக்கு இதன் மூலமாக 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்படி என்ன ஜாப் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஜாப்ல முக்கியமான விஷயம், நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஜாப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான டேட்டா என்ட்ரி ஜாப் தாங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் எப்படிப்பட்டதுன்னா, நாங்க உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே சென்ட் பண்ணிடுவோம். சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டாவை நீங்க கரெக்டா அலைன் பண்ணி ஒரு சரியான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாம நீட்டா அலைன் பண்ணி எங்களுக்கு PDF ஃபார்மேட்ல நீங்க அனுப்பணும். அவ்வளவுதான். அது மட்டும் தான் இந்த ஒர்க்கோட வேலை. இதன் மூலமா நீங்க மணிக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிடலாம். இப்படி யாராவது ஒரு யூடியூபரோ அல்லது உங்களுக்கு போன் காலோ வந்துருந்துச்சுன்னா அதை நம்பி ஏமாந்துராதீங்க மக்களே. இது கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் எந்த விதமான ஆன்லைன் ஜாப்பை பத்தியும் உங்களுக்கு இந்த வீடியோல இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறது இல்ல. எப்படி நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சிடலாம், வீட்டில் இருக்கமே, குழந்தைகளை வச்சுட்டு இருக்கோமே, எங்கேயும் வெளியே போக முடியல, வீட்டில இருந்து பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மள மாதிரி சாதாரண பெண்களை குறி வச்சு நடந்துட்டு இருக்கிற ஸ்கேமை பற்றி தான் நான் பேச போகிறேன். சமீபத்தில் எனக்கு இது மாதிரி ஒரு கால் வந்துச்சு. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? நாங்கள் சொல்கிற அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இது என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நான் கேட்கும்போது, நாம் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1000 rupees பே பண்ணணுமா? ஃபஸ்ட்டு 1000 rupees பே பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அதை சைன் வாங்கி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டாக அவங்களுக்கு கொடுத்துடணுமா இப்படி சொன்னாங்க. நானே அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்னால் 1000 ரூபாய் கொடுத்தலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண முடியாதுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதில் இன்னொரு விதமும் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆரம்பத்திலேயே 1000 ரூபாய் கேட்டதுனால இது ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். இன்னொரு விதமான ஸ்கேம் எப்படி அப்படின்னா, உங்ககிட்ட டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபார்மேட்டை அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் அக்யூரசி இல்லைங்க, இது 100% அக்யூரசி இல்லை, இது 80% தான் இருக்குது, திரும்பவும் இதே ஒர்க்கை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்ப எவ்வளோ தடவை டைப் பண்ணி கொடுத்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் அக்யூரசி இல்லை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட திரும்ப அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா, சரிங்க என்னதான் பண்ணுறது, என்னால் முடியல, இந்த வேலையை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த வேலையை விட்டு வெளியே போகணுன்னா எனக்கு இவ்வளோ காசு தரணும், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிக்கிட்டேலாம் சொல்லுவோம், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம், உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்குது, ஸோ அங்கே வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு தான் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். அடுத்த விதத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாங்க, இந்த ஒரு ஆப் பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஆப்பை வந்து சென்ட் பண்ணுவோம், அந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணி நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட்டிங் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஆப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ரேட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆப்புக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளுக்கு எந்த பணமும் வந்திருக்காது. நம்ம ஒரு லிங்கை கிளிக் பண்ணி போய் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்து வித்ட்ரா பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அதை வச்சு அவங்க நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துருவாங்க. இது ஒரு வகையான ஸ்கேம். இன்னொரு வகையான ஸ்கேம் என்ன அப்படின்னா, உங்கள் பணத்தை கொடுங்க, 500 ரூபாய் நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1 மாதத்தில் 1000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வரும், நீங்கள் 500 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், மற்றபடி எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்ட 500 ரூபாயும் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். சின்னதாக 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம். அடுத்த விதமான ஸ்கேம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுவோம், அந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறமா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனுப்புகிற லிங்க்கை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்கீமில் சேர்ந்தாங்கன்னா அவங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டும் வராது, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் தான் காலியாக போயிருக்கும். அடுத்ததான் நம்ம வேலை வேணும், ஆன்லைன் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர்ஸே இதை பண்ணுறாங்க. இது ஏன்னு தெரில, நிறைய ஃபேக் சேனல்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா
அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நல்லா பெரிய பெரிய கம்பெனியோட நேம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. HCL அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோன்னா அதில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஓகேங்க, உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது, அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு மட்டும் ஒரு ₹100 பே பண்ணிடுங்க. ₹100 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ₹100 பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்வியூவும் வரும், அதுவும் ஆன்லைன்லேயே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம், செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நம்மக்கிட்ட பணம் பிடுங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைங்க, நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க, வேறு இன்டர்வியூ இருந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ₹100 கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ₹100யோட முடிச்சுக்குவாங்க. இப்படி நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய வேலைகளில் 100க்கு 90% வேலைகள் ஃபேக்கானது மட்டும்தான். அடுத்து இன்னொரு வகையாக எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் போதுங்க, அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரமும் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் காசு தருவாங்களாங்க? நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இவங்க எல்லாம் ஸ்கேம் பண்ணி அதன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் எப்படி பிடுங்கலான்னு நினைக்கிறாங்க. இதில் முக்கியமாக பெரிய பெரிய கம்பெனியோட நேம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. HCL, அமேசான் அந்த மாதிரி நல்ல பெருசாக இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனியோட நேமை யூஸ் பண்ணி நம்மளோட நம்பிக்கையாக கரெக்டாக இப்படி நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் பெரும்பாலும் மாட்டிக்காமல் இருக்கணும். ஹவுஸ்வைஃப்ஸ் இந்த மாதிரி ஸ்கேமில் எதையும் மாட்டி உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து வீட்டிலையே இருந்து பெண்களுக்கான பிஸ்னஸ் எதுவுமே இல்லையா, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதா, குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்ருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே நிறைய பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் வருமானத்தை தந்துட்டு தான் இருக்குது. அப்படி எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் பற்றின வீடியோவை நாளைக்கே நான் தரேன். மறக்காமல் அந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேமில் யாரும் மாட்டிக்காதீங்க.